ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர்ஸ் எந்த மிஷின்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கவங்களாம் இருப்பாங்க. அவங்க ஒரு இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அவங்களுக்கு உடனே பவர் மிஷினை கொடுத்தா அவங்களுக்கு செட் ஆகாது. அந்த ஒரு காரணத்துக்காக பெடல் மிஷினில் பழக சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன மிஷின் தான் எல்லாமே எஸ்வி மிஷின் சொல்லுவாங்க. அது எல்லாமே அவங்க நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ அந்த இதில் நீங்கள் போய் பழகிட்டீங்க. ஒரு 3 months லேட்டர் பழகி முடிச்சு ஒவ்வொருத்தங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கும், நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், ஒரு 5 பேருக்கு தைச்சு தரேன், நான் அதை பிஸ்னஸாக பண்ண போகிறேன், ஒரு பொட்டிக் ஷாப் வைக்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பவர் மிஷின் தான் தேவை. பொட்டிக் ஷாப்பில் ரேஞ்சு ப்ரொடக்ஷன் பண்ணுற டைப் தான் வருது. அப்படிங்கும்போது பவர் மிஷின் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு ப்ளவுஸ் தைச்சுக்குவாங்க. அப்போ ஓட்டை ரொம்ப கம்மி, அவங்களோட ஸ்பீடுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பொட்டிக் ஷாப்போ ப்ரொடக்ஷனோ பண்ணுறவங்களுக்கு ஒரு பவர் மிஷின் கரெக்டாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. இன்னொன்று என்னென்னா, அவங்களோட சூழ்நிலை ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தங்கிட்ட அமௌண்ட் இருக்கும், அவங்களால பண்ண முடியும். இன்னொருத்தங்கிட்ட அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும், அவங்களால பண்ண முடியாது. அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா பெடல் மிஷின் எடுக்கிறது ஓகே. எனக்கு நீங்கள் இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் ஏதாவது தையல் மிஷின் கடை இருந்துச்சுன்னா கூட அங்கே போய் எடுத்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் போட்டுத்தாங்கன்னு சொன்னால் கூட அவங்க போட்டுறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் மக்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பவர் மிஷின் எடுக்கிறதுக்கு பாருங்கள். பட்ஜெட் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க பெடல் மிஷின் எடுத்து தைச்சிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு கூட அந்த மிஷினை நீங்கள் மாற்றிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதாங்க, இதை தான் நான் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பெடல் மிஷின் எடுக்கலாமா இல்லை பவர் மிஷின் எடுக்கலாமா அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் மக்களே.